ஒரு வீட்டின் அறையில் 4 மெழுகுவர்த்திகள் பிரகாசமாக ஜோதியாக எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த வீட்டின் முதலில் இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தியின் பெயர் அமைதி. அந்த மெழுகுவர்த்தி அமைதி அதன் பெயர். அங்கே லேசான இதமான ஒரு காற்று வருகிறது. அந்த காற்றை கண்டதும் இந்த ஐயமுற்ற அந்த மெழுகுவர்த்தி சொல்லுகிறது மற்ற மெழுகுவர்த்தியிடம், இந்த காற்றால் நான் அழிந்து போய்விடுவேனே ஐயோ என்று சொன்னது. அந்த காற்றினால் அந்த மெழுகுவர்த்தி அழிந்து போனது. இரண்டாவதாக ஒரு மெழுகுவர்த்தி இருந்தது. அதன் பெயர் அன்பு என்கின்ற ஒரு மெழுகுவர்த்தி. அந்த மெழுகுவர்த்தி சொன்னது, நான் ரொம்ப பலவீனமாக எரிந்து கொண்டிருக்கிறேனே, இந்த காற்றால் நான் அணைந்து விடுவோன் போலிருக்கிறது என்று தன்னைத்தானே அது அணைத்து கொண்டது. மூன்றாவதாக ஒரு மெழுகுவர்த்தி இருக்கிறது. அதன் பெயர் அறிவு. அந்த அறிவு பலவீனமாக இருக்கிறது. ஐயோ ரொம்ப பலவீனமாக இருக்கிறது, இந்த மெழுகுவர்த்தி நான் பலவீனமாக இருக்கிறேனே, எதிர்கொள்ள முடியவில்லையே, எப்படி என்று புரியவில்லை என்று அந்த மெழுகுவர்த்தியும் அந்த காற்றின் காற்று வீழ்ச்சியால் அது அணைந்து விடுகிறது. இந்த 4வது ஒரு மெழுகுவர்த்தி இருக்கிறது. அது எரிந்து கொண்டே இருக்குது சுடர்விட்டு. அந்த இருட்டறையில் அங்கு அந்த வீட்டில் சிறிய பையன் வருகிறான். ஐயோ வீடு ஃபுல்லாக இருட்டாக இருக்குதே, நான் என்ன பண்ணுறதுன்னு புரியலையே என்று அந்த பையன் கூறிக்கொண்டே வருகின்ற போது அந்த 4வது விபத்து சொன்னது, என்னை கொண்டு மற்றவரை நீங்கள் எரிய வை குழந்தாய் என்று சொன்னது. சரி என்று அந்த சிறுவனும் மீதமிருந்த 3 மெழுகுவர்த்திகளும் எரித்தான். 4வது மெழுகுவர்த்தியை எடுத்து அந்த சிறுவன் கேட்கிறான், அந்த 4வது மெழுகுவர்த்தியிடம், உன் பெயர் என்ன என்று கேட்கிறான். அதற்கு அந்த மெழுகுவர்த்தி சொல்கிறது, என் பெயர்தான் நம்பிக்கை என்று சொன்னது அந்த மெழுகுவர்த்தி. அன்பு நண்பர்களே, இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொண்டால், நம்முடைய வாழ்க்கையில் இடர்பாடுகள், இன்னங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்து வந்து போகலாம். ஆனால் என் நிலையிலும் நம்பிக்கை நாம் இழக்காமல் இருந்தால் வாழ்க்கை நமக்கு ஒளிமயமாக இருக்கும் என்று சொல்லி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.